ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। தியான பயிற்சியின் மூலம் தியான சித்தி பெற்று மனமடங்கி ஞானம் பெற விளையும் சாதகர்களாகிய நமக்கு அன்னையின் அருள் எப்போதும் இருக்கட்டும். நம்முடைய சென்ற சில வகுப்புகளிலே உடலை அமைதிப்படுத்துதலும் தொடர்ந்து பிராணனை சீர்படுத்த நாடி சுத்தி பயிற்சியும் செய்து பழகினோம். அவற்றை இப்போது செய்துவிட்டு இந்திரியங்களை அமைதிப்படுத்துதல் என்பது பற்றிய விளக்கத்தை முதலில் பார்ப்போம். பிரார்த்தனைகள். பெற்றோரை போற்றுகிறேன். குருநாதரை வணங்குகிறேன். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வினை தீர்க்கும் விநாயகனை தடைகள் நீக்க பிரார்த்திப்போம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே.
இஷ்ட தெய்வத்தை இதயத்தில் வைத்து போற்றுவோம். உலக நலனின் பொருட்டு பிரார்த்தனையை 4 திசைகளிலும் செலுத்துவோம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். உடலை அமைதிப்படுத்துவேன். அன்னமய கோஷமாகிய சரீரம் இறுக்கம் நீங்கி தளர்ந்து ஓய்வாக அமைதியாக இருக்கின்றது. அன்னமய கோஷமாகிய சரீரம் இறுக்கம் நீங்கி ஓய்வாக அமைதியாக இருக்கின்றது. அன்னமய கோஷமாகிய சரீரம் இறுக்கம் நீங்கி தளர்ந்து ஓய்வாக அமைதியாக இருக்கின்றது. அன்னமய கோஷமாகிய சரீரம் இறுக்கம் நீங்கி தளர்ந்து ஓய்வாக அமைதியாக இருக்கின்றது.
இனி நல்லெண்ணங்களை எண்ணியவாறு 6 முறை நாடி சுத்தி செய்வோம். அன்பு, அறிவு, ஆற்றல், அமைதி, ஸ்ரத்தை, பொறுமை, நமது இஷ்ட மந்திரம் ஜபித்தவாறு 6 முறை நாடி சுத்தி செய்வோம். ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளிழுக்கும் போதும் இஷ்ட மந்திரத்தை மனதிற்குள் ஓதவும். அவ்வாறே ஒவ்வொரு முறை வெளிவிடும் போதும் இஷ்ட மந்திரத்தை மனதிற்குள் ஓதவும். இனி இஷ்ட மந்திர ஜபத்துடன் 6 சுற்று நாடி சுத்தி. இனி ஓம்காரம்
ஜபித்தவாறு 6 சுற்று நாடி சுத்தி செய்வோம். பிராணன் சீராக இயங்குகிறது. இதுவரை உடலை அமைதிப்படுத்தினோம். சற்று உள்நோக்கி போய் பிராணனை சீர்படுத்தினோம். இந்த பிராணமய கோஷத்திலே நமக்கு சில சக்திகளை வைத்துள்ளார் இறைவன். பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, வாசனையை முகரும் சக்தி, சுவையை உணரும் சக்தி, குளிர் வெப்பத்தை உணரும் சக்தி, பேசும் சக்தி முதலானவற்றை வைத்துள்ளார். இந்த முதலில் சொன்ன 5 சக்திகளை இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள் என்று சொல்லுவோம். பார்க்கும் சக்தி என்பது ஒரு ஞான இந்திரியம், அறிவு கருவி. அவ்வாறே கேட்கும் சக்தி, முகரும் சக்தி முதலியன. எந்த விதமான அறிவு நமக்கு கிடைக்கிறது? புற உலகை பற்றிய அறிவு. கண்ணினால், பார்க்கும் சக்தியினால் ஒரு பொருளின் வடிவத்தை, அது சிறியதா பெரியதா என்பதை, அதன் நிறத்தை அறிகிறோம். காதினால் ஓசையின் தன்மையை, இனிய ஓசை, கடுமையான ஓசை, மெல்லிய ஓசை, சப்தமான ஓசை அறிகிறோம். மூக்கினால் துர்கந்தம், சுகந்தம், கெட்ட வாசனை, நல்ல வாசனை இவற்றை அறிகிறோம். நாவினால் அறுசுவையை அறிகிறோம். உணவு கெட்டு போனாலும் தெரிந்து விடுகிறது. தோலினால் குளிர், வெப்பம், மென்மை, கடினம் ஆகியவற்றை அறிகிறோம். இதில் ஏதாவது ஒரு கருவி, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதில் ஏதாவது ஒரு கருவிக்கு குறை வந்துவிட்டாலும் அந்த அளவுக்கு நமக்கு புற உலகை பற்றிய அறிவு குறைந்துவிடும். அதனால தான் இவற்றை அறிவு கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணை மூடிட்டே தெருவில் நடக்க முடியாது, கண்ணை திறந்துட்டு தான் நடக்கணும். அந்த அறிவு வேணும். முன்னாடி எது வருது, பக்கவாட்டில் எது வருது,
என்கிற அறிவு வேணும். வண்டி ஓட்டும் போதோ அந்த கண்ணாடியின் மூலம் பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். அப்படி தினசரி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அறிவு கருவிகள் புற உலகை அறிவதற்கு உதவுகின்றன. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான், புற உலகை பற்றி அறிவதற்காக கொடுத்த இந்த கருவிகளை அறிவு பெறுவதற்காக மட்டும் பயன்படுத்தாமல் சுகத்தை அனுபவிக்க உரிய கருவிகளாக பயன்படுத்தி விடுகிறான். 24 மணி நேரமும் சில டிவி சேனல்கள் ஓடுகின்றன. பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவர்கள் கண் என்னும் கருவியை தவறாக பயன்படுத்துகிறார்கள். பாட்டு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹெட்ஃபோனை இயர்ஃபோனை 2 காதுக்குள்ளேயும் சொருகிக்கிட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க ஓட்டும்போது கூட. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்தையும் அதற்குரிய வேலையை செய்யும் பொழுது ஒரு தவறான ஆசையோடு புற உலகிலிருந்து சுகம் பெற்றுவிடலாம் என்கிற எண்ணத்தோடு பயன்படுத்துகிறோம். இது கூடாது. இந்த பழக்கத்தை தடை செய்யணும். தியானம் பண்ணணும்னு சொன்னால் மனது அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்திரியங்கள் புற உலகில் தேவையற்றவாறு சஞ்சரித்து சுகம் பெறுவேன் என்று நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த இந்திரியங்களை வசத்துக்கு கொண்டு வருவதை தமிழிலே அழகாக புலனடக்கம்னு சொல்லுவோம். புலனடக்கம் பயிலுதலை பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவ பருவத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிக்கே சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் என்பது நம்முடைய பழைய கல்வியின் அருமையான திட்டம். வாழ்க்கையிலே முதியவர்களாகி இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது துறவிகள் என்று மேல்பட்ட நிலைக்கு வந்தவர்கள் கூட இன்று இந்த புலனடக்கம் பழகாமல் இருக்கின்றார்கள். தியான பயிற்சிக்கு வந்துள்ள நாம் அவசியம் இந்த புலனடக்கத்தை பயின்றே ஆக வேண்டும். அது அடக்கம் என்று வலுக்கட்டாயமாக அடக்கி வைப்பதல்ல, அமைதிப்படுத்துகிறோம். எப்படி? கண் பார்க்க உதவுகிறதுன்னு சொன்னோம். உண்மையிலே கண்ணே பார்க்கிறதா? இப்போ நாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது இந்த பக்கமாக ஒருத்தர் போனால் கூட நமக்கு தெரியறதில்லை. அப்போ கண்ணு முழிச்சிருக்கு, ஆனால் முன்னாடி இருக்கிறது தெரியல. ஏன்? கருத்து வேற எங்கேயோ இருக்கு. ஏதோ ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டிருக்கிறேன், அங்கே என்னமோ சத்தம் கேட்குது, எனக்கு அது விழலை. ஏன்? காது அந்த சத்தத்தை கேட்டாலும் கருத்து வேறெங்கோ இருக்கிறது. இதிலேருந்து என்ன தெரிகிறது? கண் மூலம் பார்ப்பது மனது, காது மூலம் கேட்பது மனது, மூக்கின் மூலம் முகர்வது மனது, நாவின் மூலம் சுவைப்பது மனது, தோலின் மூலம் தொட்டு உணர்வது மனது. அப்போ புலனடக்கம் என்பது கூட ஒரு விதமான மன அடக்கம்தான். அதை நாம் பயில வேண்டும். அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உலக வாழ்க்கைக்கு இந்திரியங்களை பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் அந்த இந்திரியத்தை பயன்படுத்தும் போதே சுகத்துக்காக அதை பயன்படுத்துவேங்கிற இயல்பை மட்டும் தடை செய்யணும். இதை நாம் நன்றாக கருத்தில் வாங்கி கொள்ளணும். புலன்களை பயன்படுத்தாமல் உயிர் வாழ்க்கை நடக்காது. ஆனால் தியான பயிற்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி கண்ணை காதை திறந்து வச்சு உலகத்தில் நடமாடும் போதும் கூட அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். தேவை அற்றவைகளை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது.
அதில் ஒரு சுகம் இருக்குது என்கிற எண்ணத்தோடு எதையுமே பார்க்கக்கூடாது. இதுதான் இந்திரியங்களை அமைதிப்படுத்துவதற்கு உண்டான அடிப்படை சிந்தனை. அதனால் நாம் 3 வகையாக இந்த புலனடக்கம் அல்லது இந்திரியங்களை அமைதிப்படுத்துதலை செய்ய முயலுவோம். என்ன அப்படின்னா, முதல்ல கண்ணு காது இந்த இந்திரியங்களையே கூப்பிட்டு பேசுகிற மாதிரி சொல்லுவோம். கண்ணே உலக விஷயங்களை பார்க்காது அப்படின்னு சொல்லுவேன். அது எப்போ முடியும்? தியானத்துக்கு உட்காரும்போது எதையும் பார்க்க வேண்டான்னு கண்ணை முடிக்கலாம். ரோட்டில் போகும்போது நேர வழியைத்தான் பார்ப்பேன். இந்த பக்கம் அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க மாட்டேன். செவத்தில் என்ன சுவரட்டி ஓட்டியிருக்கு இப்படியெல்லாம் பார்க்காம கண்ணை அடக்கிப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது கண்ணு வேண்டாதது பார்க்காது. அப்புறம் இறைவனையே பார் அல்லது நல்லதையே பார் அப்படின்னு ஒன்று சொல்லணும். ஏன்னா அது பார்க்குற இயல்பு இருக்குது. அதை பயன்படுத்தி நீ நல்லதை பார் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சில சூழல்களில் நாம் விரும்பாட்டாலும் ஏதோ நல்லது கெட்டது பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ என்ன செய்யணும்? எதை பார்த்தாலும் இறைவன் தான் அந்த வடிவில் இருக்கிறான் என்று பார். 3 மனப்பான்மைகள். வேண்டாதவற்றை பார்க்காதே, நல்லனவற்றையே பார், பார்ப்பதெல்லாம் பரமன் மயமாக பார். இதே மாதிரி காதுக்கு, மூக்குக்கு, நாவுக்கு, தோலுக்கு. இப்படி நாம் புலனடக்க பயிற்சியை மேற்கொள்ளவிருக்கின்றோம். இதனுடைய செய்முறையை, அதாவது கருத்து விளக்கத்தை இப்பொழுது கேட்டோம். செய்முறையை அடுத்த வார வகுப்பிலிருந்து செய்வோம். அன்னையின் அருளால் நம்முடைய தியான பயிற்சி முயற்சி வெற்றி பெறட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உலக நலனுக்காக பிரார்த்தனை. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. जय श्री गुरु महाराज की